பாலச்சந்தர் கண்ணதாசனிடம் சொல்கிறார், அண்ணன் தங்கையை திட்டுகிறான். எம்எஸ்வி உட்கார்ந்து இருக்கிறார், எல்லாரும் இருக்கிறார்கள். அண்ணன் தங்கையை திட்டுகிறான். ஆனால் பாடல் நேரடியாக குடும்ப உறவுகளை விளக்குவது போல் அமையாமல் ஒரு சித்தர் பாடல் மாதிரி இருக்க வேண்டும். சரியா அப்படின்னா என்னையா பிஷு, மீட்டருக்கு மேட்டரா மேட்டருக்கு மீட்டரா, பாட்டா பாட்டுக்கு டியூனா, இல்லைண்ணே மீட்டர் ரெடியா இருக்குண்ணே, சரி வாசியா. யோசிக்கிறார் கண்ணதாசனால் எழுத முடியவில்லை. 2வது நாளும் எழுத முடியவில்லை. 3வது நாள் அமர்ந்தவுடன் விமர்சியை பார்த்து கண்ணதாசன் சொல்றாரு, என்னையா நீ ஒரு டியூன் இப்படி ஒரு மெலடி டியூனை போட்டு வச்சிருக்க, நீ அண்ணன் தங்கச்சியை திட்டுறாருங்காரு. அண்ணன் தங்கச்சியை திட்டும் போது எப்படியா மெலடி வரும்? நீ மெலடி டியூன் போட்டு வச்சிருக்க, டியூனை மாத்தியா நீ? எம்எஃப்சி சொல்றார், அதெல்லாம் டியூனை மாற்ற முடியாதுன்னு. அண்ணன் தானே தங்கச்சியை திட்டுறான், அவன் சுமாராக தான் திட்டுவான், அதனால மெலடி தான் இருக்கு, நான் டியூனை மாற்ற மாட்டேன். 3வது நாளும் கண்ணதாசனால் எழுத முடியவில்லை. எம்எஸ்வி சரியா நான் கிளம்பி போறேன் என்று கம்பெனி காரில் எம்எஸ்வி கிளம்பி போய்விடுகிறார். தயாரிப்பாளர் ராம அரங்கனலை பார்த்து கண்ணதாசன் தனக்கு பிடித்தமான சில விஷயங்களை வாங்கி வர சொல்கிறார். ராம அரங்கனலுக்கு கோபம் வருகிறது. 3 நாளா உட்கார்ந்துக்கிட்டு பாட்டு எழுத முடியல, உனக்கு அதுக்குள்ள இதெல்லாம் கேட்குதா? முடியாதியா, அதெல்லாம் வாங்க முடியாதியா, மழைக்கு ஒதுங்குவதற்கு என் ஆபீஸாதுன்னு இருக்குன்னு நினச்சிக்க நீ. இதை சொன்னவுடன் கண்ணதாசனுக்கு கோபம் வந்து விட்டது. அப்படி இருக்கையிலிருந்து எழுந்து, ஏன் எனக்கு மலைக்கு ஒதுங்கிறதுக்கு வேற இடம் கிடையாதா? உன் ஆபீஸ் இல்லைன்னா என்னையா? தெய்வம் வந்த வீடு தெரு இருக்குயா? யோ அந்த டியூன் என்னையா? சரியா, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. மறுபடியும் எம்எஸ்சி வருகிறார். கண்ணதாசன் அருவியாக கொட்டி தீர்க்கிறார் வார்த்தைகளை. சொந்த வீடு ஞான பெண்ணே.